வெல்கம் டு ஆஃபீஸர் டிஎன்பிசி. வணக்கம் நண்பர்களே. டியர் ஆஸ்பிரண்ட், டிஎன்பிசி குரூப் 1 மற்றும் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 VAO போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது யூனிட் 9ல இடம்பெறுகின்ற முக்கிய தலைப்புகள் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ இன்றைய தமிழகத்தில் மாடர்ன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி முதலாவது வீடியோ தொகுப்பாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக சென்னை மாகாணத்துடைய வரலாறுல முதலாவது சென்னை 1639 ஆகஸ்ட் 22 சென்னை தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது சென்னையை உருவாக்கிய தினம் 1639 ஆகஸ்ட் 22. கடந்த 2023ஆம் ஆண்டு 384வது சென்னை தினம் கொண்டாடப்பட்டது. 1639 தொடர்ந்து 1640 சென்ட் ஜார்ஜ் போர்ட், சென்ட் ஜார்ஜ் கோட்டை, இன்றைய தலைமைச் செயலகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம்தான் அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை. சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1640. இதனைத் தொடர்ந்து சென்னை மாகாணம் 1801 1802களில் சென்னை மாகாணம் உள்ளடக்கியது தான் நார்த் கேரளா, கர்நாடகா, சவுத் ஒரிசா, லட்சத்தீவு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற உள்ளிட்ட பகுதிகளை உருவாக்கிதான் சென்னை பிராவின்ஸ். அப்போ இந்த சென்னை பிராவின்ஸ்ல 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் என்று ஒரு முதலாவது ஒரு அரசியல் அமைப்பு இயக்கமாக உருவாகிறது. அதனைத் தொடர்ந்து 1884 சென்னை மகாஜன சபா உருவாகிறது. அந்த சென்னை மகாஜன சபா 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டம், இன்றைய தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஆஃப் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் நீதி கட்சியாக பெயர் மாற்றம் பெற்று தமிழகத்தில் 1921 முதல் 1920 முதல் 1937 வரை, குறிப்பாக 13 ஆண்டுகள் இடையில் 4 ஆண்டுகள் இண்டிபெண்டன்ட் மினிஸ்டரையும் ஃபார்ம் பண்ண ஒரு அரசியல் அமைப்பு தான் தமிழகத்தில் நீதி கட்சி 1920 முதல் 37 வரை. அப்ப இந்த மாடர்ன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் முதலாவது அரசமைத்த அரசியல் இயக்கம் எதுனா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அதுதான் பிற்காலத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி என்று அழைக்கிறாங்க. அப்போ நீதி கட்சியினுடைய செல்வாக்கு செயலிழந்த போது 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்துடைய முதல் அமைச்சரவை, அதாவது ராஜாஜி தலைமையில் தமிழகத்தில் 1937 to 39 மீண்டும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்தை ஆட்சி செய்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இடையில இரண்டாம் உலக போரில் கவர்மெண்ட் எதுவும் ஃபார்ம் பண்ணாங்க. கவர்னருடைய ஆட்சியில் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் பிரகாசம் தலைமையில் 1946-47களிலும் இந்திய சுதந்திரம் அடைந்த போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1947, அவரை தொடர்ந்து குமாரசாமி ராஜாவை தொடர்ந்து 1952 இந்தியாவில் நடைபெற்ற முதலாவது மக்களவை தேர்தலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 1952 முதல் 54 வரை திரு ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி தலைமையிலும், அதை தொடர்ந்து ராஜகோபாலாச்சாரி பதவி விலகதனை தொடர்ந்து கர்ம வீரர் காமராஜர் 1954 முதல் 63 வரையும் அந்த காமராஜரும், அவரை தொடர்ந்து கடைசியாக தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியானது குறிப்பாக குமாரசாமி பக்தச்சலம் என்ற சீஃப் மினிஸ்டர் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறாங்க. அதோட கடைசியாக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வருது. அடுத்ததை தொடர்ந்து 1967 முதல் 69 அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது நீதி கட்சி செல்வாக்கு இழந்த போது அதனை திராவிட இயக்கமாக மாற்றிய பெருமை தந்தை பெரியார் சாரும். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு பெல்காம் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரை தேடிதான் நீதி கட்சியினுடைய தலைமை அவரிடத்துல போது, அப்ப அதை திராவிட கழகமாக மாற்றார். அப்ப அந்த திராவிட நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றியது 1944 சேலம் மாநாட்டில். அப்ப 1944 நீதி கட்சி திராவிட கழகம் மாறுது. 1949 முதல் நீதி கட்சி, அதாவது திராவிட கழகமானது திராவிட முன்னேற்ற கழகமாக பேரறிஞர் அண்ணாவால் அறிவிக்கப்படுகிறது.
அப்ப முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 முதல் தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க. திராவிட ஆட்சிகள் 1967 முதல் இன்றைய காலகட்டத்தில் வரையும் நடப்பு வரையும் திராவிட கழகங்கள் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்யறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மாடர்ன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ற ஒரு தலைப்பில் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். The Chief Minister of Tamil Nadu is the top executive authority in the Indian state of Tamil Nadu. According to the Indian Constitution, the governor is the formal head of the state, but the real executive power vested with the Chief Minister. After election, the party or coalition with a majority of seat in the Tamil Nadu Legislative Assembly is usually invited to form the government by the governor. The governor appoints the chief minister who lead a council of ministers accountable to the assembly. The chief minister serves a term of 5 years and can be reappointed within the term limit as long as they have the assembly confidence. The Tamil Nadu has seen 12 chief ministers with M. Karunanidhi holding the longest tenure. So Karunanidhi is the longest tenure over the 18 years of multiple term. அப்ப தமிழகத்தில் ஆட்சி செய்த முதலமைச்சர்களில் அதிக நாட்கள் ஆட்சி செய்த முதலமைச்சர் என்றால் அது எம் கருணாநிதியை சாரும். அவரை தொடர்ந்து ஜே ஜெயலலிதா, அதாவது ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் செகண்ட் லாங்கஸ்ட் டென்யூர். அவரை தொடர்ந்து ஃபவுண்டர் ஆஃப் ஆல் இந்தியா முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த எம்ஜி ராமச்சந்திரன் தேர்ட் லாங்கஸ்ட் டென்யூராக தமிழகத்தில் ஆட்சி செய்யறாங்க. அப்ப முதலாவதாக கலைஞர் கருணாநிதி அவர்களும், அதனைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா, மூன்றாவதாக எம்ஜி ராமச்சந்திரன், இவர்கள் முறையே அதிக முறமாக தமிழகத்தில் ஆட்சி நடத்திய முதலமைச்சர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள். அடுத்ததாக காமராஜர் ரிசைன் எஸ் சீஃப் மினிஸ்டர். அப்போ காமராஜர் கே பிளான் 1963 கே பிளான் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் காமராஜர் தன்னுடைய பதவியை விலகிறார். அப்போ ரிசைன் as a chief minister to focus on reviving the Indian National Congress Party and played a role in elevating leader like Lal Bahadur Shastri and Indira Gandhi. ஓகே, அதனால தான் காமராஜருக்கு வந்து கர்ம வீரர், கிங் மேக்கர் என்றெல்லாம் அழைக்கிறாங்க. அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர் என்றெல்லாம் பெயரில் அழைச்சவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அப்ப ராஜகோபால் அரசி சர்வ் as a லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பதவி வகித்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் தான் ராஜகோபால் ஆச்சாரி. அவர் தான் பின்னாடி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அன்டிவைடட் மெட்ராஸ் ஸ்டேட். குறிப்பா வந்து ராஜகோபால் ஆச்சாரி தமிழகத்தில் 1937 முதல் 39 வரையும், அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் நடைபெற்ற முதலாவது மக்களவை, அதாவது முதலாவது தேர்தலில் 1952 படி நடந்த முதலாவது தேர்தலிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, அதாவது நேரடியான தேர்தலில் நடைபெற்ற போது முதலமைச்சராக 1952 முதல் 54 வரை சர்வ் பண்றார். The current chief minister is M.K. Stalin of the திராவிட முன்னேற்ற கழகம் who took office on 7th May 2021 onwards. அப்போ நாம இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தட் மீன் மெட்ராஸ் பிரசிடென்சில யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அந்த ஒரு டேட்டாவை பார்க்கிறோம். முதலாவதாக சுப்ராயலு ரெட்டியார். இந்த சுப்ராயல் ரெட்டியாருடைய பான் வந்து 1855 1921 அவர் இறந்து போறாரு. அவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 17 டிசம்பர் 1920 முதல் 11 ஜூலை 1921 வரை தமிழகத்தினுடைய முதல் சீஃப் மினிஸ்டராக, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சில முதலாவது முதலமைச்சராக பதவி வைக்கிறார். அது ஒரு சார்ந்த பார்ட்டி தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் பார்ட்டி அல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பனகல் ராஜா, அவர் பிறப்பு வந்து 1866 முதல் 1928, 11th ஜூலை 1921 அவர் தமிழகத்தில் குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 11 செப்டம்பர் 1923 வரை பதவி வகிக்கிறாரு. அவர் சார்ந்த பார்ட்டியும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவரை மீண்டும் அவரே 12 செப்டம்பர் 1923 முதல் 3 டிசம்பர் 1926 வரை தமிழகத்துடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவரை தொடர்ந்துதான் முதலாவது தமிழகத்தில் இண்டிபெண்டன்ட் சுயாட்சியான ஒரு முதலமைச்சர் தான் பி சுப்பராயன். அப்ப சுப்பராயனுடைய காலம் 1889 முதல் 1962 வரை.
அவர் முதலாவதாக தமிழகத்தில் தன்னாட்சியாக சுயாட்சியாக 4 டிசம்பர் 1926 முதல் 27 அக்டோபர் 1930 வரை அவர் இண்டிபெண்டன்ட் முதலமைச்சராக கட்சி சாராத சுயாட்சியாக நின்று முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து முனுசாமி நாயுடு 1930 முதல் 32 வரை இவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சார்ந்தவர். அவரை தொடர்ந்து ராமகிருஷ்ண ரங்காராவ் 1932 முதல் 34. அவரை மீண்டும் ராமகிருஷ்ண ரங்கராவ் 1934 முதல் 36. இவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவரை தொடர்ந்து பி.டி. ராஜன் 1892 முதல் 1974 வரை அவருடைய வாழ்நாள் கால்கள். குறிப்பாக அவர் 1936 ஏப்ரல் 4 முதல் 24 ஆகஸ்ட் 1936 ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய சீஃப் மினிஸ்டராக பதவி வகிக்கிறார். அவரை தொடர்ந்து ராமகிருஷ்ண ரங்காராவ் 24 ஆகஸ்ட் 1936 1 ஏப்ரல் 1937 அவரும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சீஃப் மினிஸ்டரா பதவி வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து குமார வெங்கட்ட ரெட்டி நாயுடு இவர் 1 ஏப்ரல் 1937 14 ஜூலை 1937 இண்டிபெண்டன்டாக தமிழகத்தில் சீஃப் மினிஸ்டராக பதவி வச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து முதலாவது காங்கிரஸ் அமைச்சரை சேர்ந்த சி ராஜகோபாலாச்சாரி இவருடைய பிறப்பு 1878 இறப்பு 1972. இவர் முதலாவதாக தமிழகத்தில் 14 ஜூலை 1937 முதல் 29 அக்டோபர் 1939 வரை தமிழகத்தில் சீஃப் மினிஸ்டராக இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்த முதலாவது சீஃப் மினிஸ்டராக தமிழகத்தில் பதவி வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து கவர்னர் ரூல், அதாவது 1939 முதல் 45 இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காரணத்தினால கவர்னர் ஜெனரல் ரூல் நடக்குது தமிழகத்தில். குறிப்பா 1939 முதல் 29 ஏப்ரல் 1940 வரை தமிழகத்தில் கவர்னர் ஜெனரல் ரூல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து டி பிரகாசம் 1946 முதல் 47 வரை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய தமிழகத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவரை தொடர்ந்தான் இந்தியா விடுதலை அடைந்த போது தமிழகத்துடைய சீஃப் மினிஸ்டராக ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் 23 மார்ச் 1947 முதல் 6 ஏப்ரல் 1949 வரை. குறிப்பாக இந்தியா விடுதலை அடைந்த போது தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் தான் இந்த ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்தவர். அவரை தொடர்ந்து பி குமாரசாமி ராஜா 1949 முதல் 25 ஜனவரி 1950 இந்திய தேசிய காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்போ உடனே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் குறிப்பாக பி எஸ் குமாரசாமி 1950 இந்தியா சுதந்திரம் அடைந்து குடியரசு தினமாக அனுசரிக்கின்ற போது 26 ஜனவரி 1950 முதல் 9 ஏப்ரல் 1952 வரை இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரதிநிதியாக பி எஸ் குமாரசாமி ராஜா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரை தொடர்ந்து சி ராஜகோபாலாச்சாரி 1952 முதல் 54 வரை இந்திய தேசிய காங்கிரசினுடைய அரசியல் கட்சி சார்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரை தொடர்ந்தான் கர்ம வீரர் காமராஜர் 1954 முதல் 1963 இந்திய தேசிய காங்கிரஸ். அவரை தொடர்ந்து பக்தவச்சலம் 1963 முதல் 67 இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ தற்போது தமிழகத்தில் கடைசியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த முதலமைச்சர் யார் என்று கேட்டால் பக்தவச்சலம். அவர் 1963 முதல் 1967 வரை தமிழகத்தில் முதலமைச்சராக ஆட்சி செய்கிறாரு. அடுத்ததாக சி.என். அண்ணாதுரை இவர்தான் முதலாவது திராவிட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தமிழகத்தில் காங்கிரஸ் கிட்ட இருந்து பறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை மலர செய்தவர் சி.என். அண்ணாதுரை. 6 மார்ச் 1967 முதல் 13 ஜனவரி 1969 வரை தமிழகத்தினுடைய முதலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை சார்ந்து அவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த மெட்ராஸ் நிலம், அதாவது தமிழர் நிலம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் அடைகிறது. அதனைத் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று அழைக்கிறாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் முதலாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் மீண்டும் அறிஞர் அண்ணாதுரை சி.என். அண்ணாதுரை அவர்கள் 14 ஜனவரி 1969 முதல் 3 பிப்ரவரி 1960 வரை தமிழகத்தில் பதவி வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து ஆக்டிங்காக அண்ணா இருந்த போது தமிழகத்தில் 3 பிப்ரவரி 1969 முதல் 10 பிப்ரவரி ஒரு வாரம் காலத்துக்கு தமிழகத்தில் ஆக்டிங்
சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் வி.ஆர். நெடுஞ்செழியன். இவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவரை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி முதலாவது தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக 10th பிப்ரவரி 1969 முதல் 31st ஜனவரி 1976 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக பதவி வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து தமிழகத்தில் முதலாவது கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சியின் முடிவு பெறும்போது 1976-77 பிரசிடென்ட் ரூல் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அடுத்து அதனைத் தொடர்ந்து எம்.ஜி. ராமச்சந்திரன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியிலிருந்து 1972 வெளியேற்றப்பட்டு 1977 புதிதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை உருவாக்கி அதனுடைய முதலமைச்சராக எம்.ஜி. ராமச்சந்திரன் 30 ஜூன் 1977 முதல் 17 பிப்ரவரி 1980 வரை ஆல் இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கட்சியிலிருந்து தமிழகத்தை முதலமைச்சராக ஆட்சி செய்கிறாரு. அடுத்ததாக அவரை தொடர்ந்து அவருடைய முதலாம் ஆண்டு நிறைவில் குறிப்பா மீண்டும் பிரசிடென்ட் ரூல் வருது. பிரசிடென்ட் ரூல் தமிழகத்தில் 17 பிப்ரவரி 1980 முதல் 8 ஜூன் 1980 வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்துறாங்க. அதனைத் தொடர்ந்து எம்.ஜி. ராமச்சந்திரன் 9th ஜூன் 1980 முதல் 24 டிசம்பர் 1987 வரை ஆல் இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவர் இறப்பு பிறகு மீண்டும் வி.ஆர். நெடுஞ்செழியன் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக 7th ஜனவரி 1988 முதல் 30 ஜனவரி 1980 வரை ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக, அதாவது செயல்பாட்டு முதலமைச்சராக, ஆக்டிங் முதலமைச்சராக செயல்படுறாரு. அவரை தொடர்ந்து வி.என். ஜானகி ராமச்சந்திரன், இவங்க 7 ஜனவரி 1988 முதல் 30 ஜனவரி 1988 வரை ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தில் ஆட்சி செய்த முதல் பெண் முதலமைச்சர். அவரை தொடர்ந்து பிரசிடென்ட் ரூல் நடைமுறைப்படுத்துறாங்க. 30 ஜனவரி 1988 முதல் 26 ஜனவரி 1980 வரை பிரசிடென்ட் ரூல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் எம். கருணாநிதி 27 ஜனவரி 1989 முதல் 30 ஜனவரி 1991 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பிரசிடென்ட் ரூல் 30 ஜனவரி 91, 23 ஜனவரி ஜூன் 1991 வரை. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையும் கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் காலத்தில் 2 முறை பிரசிடென்ட் ரூலும், எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆட்சி காலத்தில் 2 முறை பிரசிடென்ட் ரூலும் ஆக 4 முறை பிரசிடென்ட் ரூல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 24 ஜூன் 1991 12 மே 1996 வரை ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு இரண்டாவது முதலமைச்சராக எம்ஜிஆரை தொடர்ந்து முழு 5 ஆண்டுகள் பதவி வகித்த இரண்டாவது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சாரும் இரண்டாவது பெண் முதலமைச்சர் தமிழகத்தில். அவரை தொடர்ந்து எம். கருணாநிதி மே 1996 முதல் 2001 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் செல்வி ஜெயலலிதா 2001 முதல் செப்டம்பர் 2001, அதாவது 14 மே 2001 முதல் 21 செப்டம்பர் 2001 வரை ஆல் இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வம் 21 செப்டம்பர் 2001 முதல் 2 மார்ச் 2002 வரை, அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவரை தொடர்ந்து மீண்டும் ஜெயலலிதா 2002 முதல் 2006 வரை ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவரை தொடர்ந்து மீண்டும் கருணாநிதி 2006 முதல் 2011 திராவிட முன்னேற்ற கழகம். அவரை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா 2011 முதல் 2014 வரை ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ 1952 to 1986 the state operated under a parliamentary system with 2 houses of government, the legislative assembly and legislative council. தமிழகத்தில் சட்ட மேலவையும் சட்ட கீழவையும் 1952 முதல் 86 வரை நடைபெறுகிறது. குறிப்பா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் சட்ட மேலவை கலைக்கப்படுகிறது. அப்போதைய சட்ட மேலவையுடைய தலைவர் தான் மாப்போ சிவஞானம். அவர் தான் பார்த்தீங்கன்னா திருத்தணியை தமிழகத்துக்கு மீட்டு கொடுத்தவர், திருக்கல்லை போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தியவர். இப்போ 2011 to 2014 வரை செல்வி ஜெயலலிதா, அதனைத் தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வத்தை அடுத்து எடப்பாடி பழனிசாமியில் இருந்தான் இப்போ இருக்கிற பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அப்போ 14 மே 1986 ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அதன்படி ஸ்டேட் கவர்மெண்ட் டு அபாலிஷ்
the legislative council which was subsequently adopted by the assembly ஆக மாறுது. அப்போ 1st November 1986ல தமிழ்நாடு transited into the state with a unicameral legislation operated solely through தமிழ்நாடு legislative assembly ஆக மாறுது. Over the year attempt were made to reintroduce the legislative council but these effect constantly failed. Various endeavor the Tamil Nadu legislative council have not been reconstituted till date. This series of change and decision illustrate the evaluation of Tamil Nadu legislative structure ultimately leading to the current status with a single legislative body. அப்ப தமிழகத்தை பொறுத்தவரையும் மாடர்ன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மெட்ராஸ் ப்ராவின்ஸ், அதுக்கப்புறம் மெட்ராஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம். 3 கட்டத்தில் நாம் தமிழகத்தினுடைய ஆட்சி செய்த முதலமைச்சர்களை பார்த்தோம். இந்த முதலமைச்சர்களில் அதிகமாக ஆட்சி செய்தவர் கலைஞர் கருணாநிதி, அவரை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா, அதனைத் தொடர்ந்து எம்ஜி ராமச்சந்திரன். மீண்டும் இதனுடைய 9வது யூனிட்டுக்கு சம்பந்தமான தமிழ்நாட்டுடைய ஆட்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒவ்வொரு முதலமைச்சருடைய சாதனைகளை, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த வேரியஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் என்ற தலைப்பின் கீழே தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒவ்வொரு முதலமைச்சர்கள் அவர்கள் நடைமுறைப்படுத்திய நலத்திட்டங்களை தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி இது உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க. தேங்க்யூ.